மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குங்க. இந்த 10 தொகுதியில் மாநகர் மாவட்ட கழகத்தில் 4 தொகுதி இருக்கு. இந்த 4 தொகுதியுமே நகர்ப்புறங்கள், மாநகராட்சி பகுதிகள். இந்த மாநகராட்சி பகுதியில் போடப்பட்டிருக்க பிஎல்ஓக்கள், அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அவங்க என்னன்னா ஒரு சில பிஎல்ஓக்கள் அதுல ஒரு 40% பிஎல்ஓக்கள் அந்த தகுதியை இல்லாதவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு விவரமே தெரியல. யாருன்னா தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சியில் பணியாற்ற தூய்மை பணியாளர்கள், சில படிக்காதவங்க இருக்காங்க. இன்னொன்னு அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற ஆயாக்கள், இவங்கள போட்டிருக்காங்க. இதுலயும் பிஎல்ஓக்கள் என்னன்னா, நாங்க பல தடவை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல முறை நான் கள ஆய்வு, எல்லா வார்டு எல்லா பகுதிக்கும் நான் எல்லா முகாம்களுக்கும் எங்களுடைய தொகுதியுடைய பொறுப்பாளர்களுடைய அவங்கள கூட்டிட்டு எல்லா இதுக்கும் போறோம், டெய்லி போறோம். இது நடந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய தேர்தல் ஆணையம் என்னைக்கு அறிவித்ததோ அன்னையிலிருந்து இந்த முகாம்களில் நாங்க முகாம் அமைத்த நாளில இருந்து நாங்க போயிட்டு இருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்டம் எங்க பிஎல்ஏ தூக்கள் முறையாக இவங்க கார்டே கொடுக்கல. நாங்க கொடுத்து 1 வாரம் 10 நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி பிஎல்ஏ தூக்கள் அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கணும் சார், உடனே ஆதரைசேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்புறமேல் தான் கொடுத்தாங்க. சார் கோச்சுக்கிறாங்க, அந்த செக்ஷன்ல போதுமான ஆள் இல்லை, அதனாலதான் காலதாமதம் ஆயிடுச்சு. அங்கங்க இஆர்ஓக்கள் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு இஆர்ஓக்கள் போட்டு கொடுத்தாங்க. அதுலயே சில பேர் போட முடியல. அப்ப நாங்க சொன்னோம், இதுலயே எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிகாட்டுதலின்படி இந்த பிஎல்ஏ டூக்கள் சரியாக அவங்க பணியாற்றலைன்னா அவங்க உடனடியாக நீங்க கள ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் வேற யாரையாச்சும் எழுதி கொடுங்க. முறையாக தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு, அது முறையாக அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அந்த அத்தாட்சியோடு சான்றிதழோடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க.